ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான ஆலோசனை லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லூக்ஸ் காஸ்பல் சாப்டர் 3 verse 10. அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் ஸ்நானன் ஞான ஸ்நானம் கொடுக்கும் பொழுது அநேக மக்கள் அவனுடைய சத்தியத்தை கேட்டு அவனிடத்துல வந்து கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது யோவான் ஸ்நானன் சொல்கிறான், உங்களிடத்திலே 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், போஜனத்தையும் அப்படியே செய்ய கடவன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். Dear children of God, when John the Baptist was preaching about the baptism, people are repenting and they are coming towards him and asking, what shall we do? Then he is telling, whoever has 2 coats, you can give it to them, those who do not have any coats. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஞானஸ்நானம் பெற வேண்டிய மக்கள் ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பதாக அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? தங்களிடத்துல 2 அங்கிகள் இருக்கும் என்றால் அதை இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும். We need to give generously to those who don't have any finance, any material, any help or anything in their life. That is the way we will show the love of Christ to others. It is not enough to take only baptism, but we need to give as Jesus gave himself to others. We need to give liberally. We need to give not only our material, but also our food. This is a time of giving. Everyone, those who have 2 coats, you are supposed to give the people, those who don't have any coats. If you have plenty of food, you need to give those people, those who are starving, by which you will show the love of Christ. Today, there are people, they want to collect everything. They want to gather everything. They want to keep and store everything for them. But the Lord God expects us to give to others, those who have none. That is very important. நம்முடைய வாழ்க்கையில இல்லாதவர்களுக்கு நம்மிடத்தில் இருக்கிறதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக கிறிஸ்துவின் அன்பை நாம் பிறருக்கு காண்பிக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகள் மறந்துவிடக்கூடாது. கர்த்தருடைய அன்பு மாறாதது. அவருடைய அன்பை ருசி பார்த்த நாமும் அவரை போல மாற வேண்டும். நம்முடைய அன்பும் நமக்கென்றும் நம்முடைய நண்பர்களுக்காகவும் இருக்கக்கூடாது. நாம் பிறருக்காக கொடுப்போம், பிறரையும் கர்த்தருக்குள்ளாக நடத்துவோம். அதையே அறிந்து கொண்டு அதன்படி செய்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் பிறருக்கு கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றும். எங்களிடத்தில் உள்ளதை நாங்கள் எங்களுக்கு தாங்களே தக்க வைத்துக் கொள்ளாதபடிக்கு இல்லாதவர்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொடுக்கவும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவர்களையும் உம்முடைய மந்தைக்குள்ளே சேர்க்கவும் கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்தரும். எங்களுடைய குற்றங்கள் குறைவுகளை எங்களுக்கு மன்னியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.